சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னாங்க. நான் 5 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துலேயே எங்கள் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு நல்லா பெரிய வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கலாம், லீஸுக்கு எடுக்கலாம். சொந்த வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பேன்னார். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கி எல்லாம் பண்ணி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு. கட்டி முடிச்சு 5வது நாள் கஜா புயல்ல முன்னாடி இருந்த சீட்டை அடிச்சுட்டு போட்டு பின்னாடி இருந்த ஓடு போட்டு நடுவில் தெறிப்பு விழுந்து மறுபடியும் ஒரு 4 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணேன் சார். ஒரே ஒரு வார்த்தை என் மாமனார் நினச்சிருந்தாருன்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்குள்ள நான் நல்லா இருந்திருப்பேன். இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நான் தேக்கி வச்சிருந்து நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய நீண்ட கால கனவு 20 வருஷம் சொல்றாங்களே, சத்தியமா ஒருபோதும் நடக்காது. அது தேவையில்லாத கனவு சார். இது கஜா புயல்ல அவரோட வீடு வந்து சேதமடைஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த இடத்துல ஹோம் இன்சூரன்ஸ் இவர் பண்ணல? என் மனைவிக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல சார். சார் நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணு, ஏன் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணல? இல்ல அது தோணல எனக்கு, நான் பண்ணணும்னு அந்த நேரத்துல தெரியல. மிடில் கிளாஸ்ல 3 செக்மெண்ட் இருக்கு. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வந்து இப்ப அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கேன். இப்ப அடுத்த கேட்டகரி ரிச் அஃப்ளூயன்ட், அடுத்தடுத்த கேட்டகரி நான் போகணும். அப்ப எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புவர் வந்து ரிச் ஆவான், ரிச் எப்ப அஃப்ளூயன்ட் ஆவான் அப்படின்னா அவனோட சேர்த்து வச்சிருக்க மணியை அவனுக்கு பாதுகாக்க தெரியணும். இப்ப என் வீட்டுல ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகுது அப்படின்னா நான் இப்போ உடனே என்ன பண்ணுவேன்? என்னோட சேவிங்ஸை நான் பிரேக் பண்ணுவேன். அது ரொம்ப தவறான செயல். இதுவே அந்த இடத்துல ஒரு 5 லட்சத்துக்கோ இல்ல ஒரு 10 லட்சத்துக்கோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா அவங்களோட மருத்துவ செலவை ஈடுகட்டலாம். ஸோ எகைன் ஐ வில் நாட் கோ பேக் இன்டு எகைன் ஜீரோ. நான் மறுபடியும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் ஜீரோக்கு போக வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் போட்டா தப்பிச்சுக்கலாங்கிறாரு. முகலிவாகத்துல 2 பில்டிங் இடிஞ்சுது. அதுல பல பேர் லோன் போட்டு வாங்கினவங்க, அவங்களுக்கு வீடும் கிடைக்கல, இன்சூரன்ஸ்ல இருந்து 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா அவங்க பணம் இன்னும் கட்டிட்டு இருக்கான். இல்லாத வீட்டுக்கு எத்தனையோ பேர் கட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. எனக்கு புரியுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய திட்டமிடுதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க வீடு கட்டுற கனவுங்கிறது வந்து நோக்கி நீங்க எடுத்து வைக்கும் போதே உங்களை அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத திட்டமிடல, அதனால தான் நீங்க தோத்துட்டீங்கிறாரு. இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டினேன் சார், திட்டமிட்டு தான் கட்டினேன். எஸ்டிமேட் போடும்போது 30 லட்சம் வந்தது. ஆனால் விலைவாசி ஏற ஏற 45 லட்சம் போயிடுச்சு. இது திட்டமிடல் இல்லையா? அப்போ பக்கத்தில் கடை வாங்க வேண்டிய வருது. கோல்டுக்கு வாட்ச் கட்டியிருந்தேன், ரிங் போட்டிருந்தேன், பேஸ்மெண்ட் போட்டிருந்தேன், கழுத்தில் செயின் போட்டிருந்தேன். வீடு என்னைக்கு கட்டணும்னோ அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார். அப்போ எனக்கு ஏன்டா, நான் வாடகை வீட்டில் 4 வீட்டில் இருந்தேன் சார். ரொம்ப ஜாலியாக இருந்தேன். 2 கார் வாங்கினேன் சார். சொந்த வீடுக்கு வந்து 1 கார் கூட வாங்க முடியல, ஒரு பைக்கை இது சர்வீஸ் பண்ண முடியல, ஏன்னா இஎம்ஐ போகுது. அப்போ இவங்களுக்கு தெரியல இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம இருந்தது 5000 ரூபா 4000 ரூபா 10000 ரூபா வாடகை வீட்டில், நமக்கு எதுக்கு 50 லட்ச ரூபா வீடு? எனக்கு 10 லட்ச ரூபாய் வீடு போதும்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த 10 லட்ச ரூபாய் வீடு 10 வருஷம் கட்டுங்களேன், 15 வருஷம் கட்டுங்களேன் இஎம்ஐயே. ஸோ சிம்பிளா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிட முடியும், ரீச் பண்ணிட முடியும். அவங்க சைட்ல சொல்றவங்க எல்லாருமே என்னன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதுன்றாங்க. அப்படி இருக்க யாருமே குடிசையோட வாழ மாட்டாங்க சார். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தா போதும், 300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்சி நான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பசங்க வரும்போது, ஐயோ 2 பொண்ணுங்க இருக்கு, 2 BHK கட்டு, 2 BHK அட்டாச் பாத்ரூம் கட்டுன்றாங்க. சரி 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்குறோம், 25 லட்சம் இஎம்ஐ கட்ட போறேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், கட்டின்னு வந்துட்டேன். என்னுடைய வருமானம் தான் 75,000 ரூபாய்க்கு நான் வருமானம் வந்துடுது. இஎம்ஐ 25,000 பிளஸ் என் பர்சனல் செலவு 40,000. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பயம் வந்து ஆட்டோமேட்டிக் பேனிக் ஆயிரும். இப்போ நான் பேங்க்ல போகிறேன், லாஸ்ட் 2 மந்த் நான் இஎம்ஐ கட்டலை.